இப்போ நம்ம எப்படி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிட்டு பேட்டர்னை வச்சு கட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாத்தை செல்வேஜ் டு செல்வேஜ் வச்சு லென்த் வைஸ்ல ஒரு ஃபோல்ட் பண்ணினதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பேட்டர்னை தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்க போறோம். கட் பண்றதுக்கு முன்னாடி கிளாத் கரெக்டா அலைன்ட் ஆயிருக்கான்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பேக் பேட்டர்னோட சென்டர் பேக்கை வந்து ஃபோல்டட் சைடுல பிளேஸ் பண்ணிட்டு பின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எக்ஸாக்டா ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர்னோட எட்ஜஸ்ல எக்ஸாக்டா ட்ரேஸ் பண்ணிட்டு பின்ஸை ரிமூவ் பண்ணிட்டு திரும்பியும் ஃபேப்ரிக்கை ஒன்னா வச்சு பின் பண்ணினதுக்கு அப்புறமா மார்க் பண்ண அந்த அவுட்டர் லைன்ஸ்ல கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணிருக்கிறதுனால இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 பீசஸ் இருக்கும். மேல இருக்கிறது பேக்கா இருக்கும், உள்ள இருக்கிறத நம்ம இப்போ ஃப்ரண்டா மாத்திக்கலாம். இப்போ கட் பண்ண இந்த பீஸை ஃப்ரண்டா மாத்துறதுக்காக கிளாத்தோட ஃபோல்டட் எட்ஜஸ்ல சென்டர் ஃப்ரண்ட்டை கரெக்டா பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு பின் பண்ணிக்கணும். பேட்டர்னை கரெக்டா அலைன் பண்ணி பின் பண்ணதுக்கு அப்புறமா நெக் ஷேப்பை எக்ஸாக்டா ட்ரேஸ் பண்ணிக்கணும். பேட்டர்னை ரிமூவ் பண்ணிட்டு கிளாத்தை ரெண்டும் ஒன்னா வச்சு பின் பண்ணினதுக்கு அப்புறம் மார்க் பண்ண அந்த நெக் ஷேப்லயே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி கட் பண்றது. இந்த கிளாத் ஃபோல்டிங் மெத்தடு எப்படி பண்ணலாம், அது அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது எப்படி பேட்டர்னை பிளேஸ் பண்ணலாம் அப்படின்றதையுமே பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மினியேச்சர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேட்டர்னை கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை கட் பண்ணுறதுக்கு எப்படி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணணுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாத்தை ஃபுல்லாகவே லென்த் வைஸில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஃபேப்ரிக்கை நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி லென்த் வைஸ் ஃபோல்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். செல்வேஜ்ல இருந்து செல்வேஜா ஹாஃபா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி உங்களோட ஃபேப்ரிக்லும் இந்த மாதிரி ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம் லென்த் வைஸ்ல. இப்போ நம்ம கிளாத் லென்த் வைஸ் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மெத்தட் தான். இதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ்வலா பேக் பேட்டர்னை பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பேக் பேட்டர்ன் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு இந்த வித்து வந்து எனக்கு ஆக்குப்பை ஆயிடுச்சு, அதனால நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பேக் பேட்டர்ன் வைக்கும் பொழுது அந்த வித்து உங்களுக்கு பத்தாம போகும் பொழுது நீங்க இந்த கிளாத்தை வேற மாதிரியும் மடிச்சுக்கலாம். இதே எப்படி ஃபோல்ட் பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செல்வேஜ் டு செல்வேஜ் லென்த் வைஸ் நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா,
இதே மாதிரி வித் வைஸ் ஒரு ஃபோல்டு, ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு வித் வைஸ்ல இன்னொரு ஃபோல்டு பண்றோம். இப்படி பண்ணும் பொழுது நம்ம ஃபுல் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஃபர்ஸ்ட் லென்த் வைஸ்ல ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா வித் வைஸ்ல ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட பேக் பேட்டர்னை பிளேஸ் பண்ணிட்டு ஃபுல்லா கட் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு 2 பீசஸ் கிடைக்கும். இப்போ இந்த 2 பீசஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஸ்வலா பண்ற மாதிரி தான் ஆல்ரெடி மேல இருக்கிறத பேக் பீஸாவும் உள்ள வர ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் பீஸாவும் மாத்தி கட் பண்ணிக்கணும். இதை நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பார்த்தது. இதே மாதிரி நீங்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ இன்னொரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் ஃபோல்ட் மெத்தடை 2 டைப்ஸா நம்ம பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு மெத்தட் எப்படின்னா, உங்களோட ஃபேப்ரிக்கோட பிரிண்ட்டை நீங்க கம்பேர் பண்ணணும். ஒருவேளை உங்களோட ஃபேப்ரிக்கோட பிரிண்ட் ஒரே சைஸா வந்தது அப்படின்னா, அதாவது ஒரே சைடுல வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெத்தடை நீங்க டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கணும் லென்த் வைஸ்ல, அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை டபுள் ஃபோல்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வித் ஆக்குபை ஆகல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேக் பேட்டர்னை பிளேஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேட்டர்னை அது கீழே பிளேஸ் பண்ணிக்கிட்டு தனித்தனியா நீங்க கட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களோட பிரிண்ட் எல்லாம் ஒரே சைடா இருக்குன்றப்போ அதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும்.